ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் உங்ககிட்ட பர்சனலாக இந்த டேரக்டர் என்கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார், இல்லை இந்த ஹீரோ என்கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார் அப்படின்னு ஏதாச்சும் உங்ககிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்களா? நிச்சயமா நிறைய நடிகைகளே என்கிட்ட தகவல்களை சொல்றது உண்டு. இந்த நடிகையை உட்கார சொல்லிட்டு அந்த பில்லியர்ட்ஸ் கேமை நடத்தி முடிச்சுட்டு கேஷுவலாக வந்து அந்த நடிகையுடைய மடியில் உட்காந்துட்டாங்க அந்த டேரக்டர். உங்கள் மனைவி தான் இருக்காங்களே, அவங்கள கூட்டிகிட்டு போங்களேன் அது சொன்னதுக்கு, ஜாலி டூர் போகிறதுக்கெலாம் போய் யாராவது பொண்டாட்டி கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டாரா. மாடலிங் துறையில் ஆண்களுக்கும் பாலியல் தொல்லைகள் இருக்கு. லேக்கா வாஷிங்டன் அவங்க வந்து சிம்பு தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருந்தாங்க. ஆமாம், ஒரு பெண் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கிறது நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்ட்டு அவளாக என்கிட்ட கேட்டா. இல்லை, ஒரு டைரக்டர் என்கிட்ட என் படத்தில் நடிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு பெண் வேணும், புதுமுகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதாவது விபச்சாரத்தை ஒரு தொழிலாக சில பெண்களை கூட்டி வச்சுக்கிட்டு இந்த நபர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாரு, நீ அதுக்கு ரெடியாக இருக்கிற, நீ போய் நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறத வந்து. சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், கடந்த முறை நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ வேற ஒரு நல்ல வியூ போயிடுச்சு. வேற ஒரு சேனல்லேருந்து எடுத்து போட்டு அது 1.5 மில்லியன் போகிற அளவுக்கான ஒரு பரபரப்பான ஒரு சில நியூஸஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு சின்ன கேள்வி சார். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். பெண்களுக்கு இந்த சினிமா துறை பற்றின விழிப்புணர்வு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அந்த பர்டிகுலர் வீடியோவில் கூட அதை தான் நான் பேசியிருந்தேன். அது வைரலாக போனதுனால இன்னும் பல பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இன்றைக்கும் நிறைய பேர் என்னை வந்து மெசஞ்சர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஏன் வந்து முன்னளவுக்கு அதிகமாக சேனல்களில் பேசுறது இல்லை அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ நான் தனிப்பட்ட காரணங்களால் வேறு சேனலில் பேசுகிறத நானே ஸ்டாப் பண்ணினேன். இப்போ இந்த சேனலில் நான் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். கேளுங்க சார். கண்டிப்பாக சார், உங்கள் மூலயமா நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு போய் சென்றடையுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான் சார். ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் உங்ககிட்ட பர்சனலாக இந்த டேரக்டர் என்கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார், இல்லை இந்த ஹீரோ என்கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார் அப்படின்னு ஏதாச்சும் உங்ககிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக நிறைய நடிகைகளே என்கிட்ட தகவல்களை சொல்கிறது உண்டு. ஏன்னா அவங்க நேரடியாக வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதுன்றதுனால என் மூலமாக சொல்கிறது உண்டு. உதாரணத்துக்கு ஒரு நடிகை என்கிட்ட ஷேர் பண்ணின விஷயம், அந்த டைரக்டர் ஒரு பிரபலமான டைரக்டர் கமல்ஹாசன் சாரை பெரும் நஷ்டத்தில் ஆழ்த்தினதுல இவருக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்ட டைரக்டர். அது யாருன்றது பார்க்குற மக்களுக்கு தெரியும். அந்த டைரக்டர்கிட்ட இந்த நடிகையை, எனக்கு வேண்டப்பட்ட அந்த நடிகையை ஒருத்தர் வந்து வாய்ப்புக்காக அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டு போயிருக்கிறார். சினிமா துறையை சேர்ந்த ஒரு பெரிய மனிதர். அப்போ அவரை வந்து பில்லியர்ட்ஸ் விளையாட்டு இருந்தாராம் அந்த இடத்துல. இந்த நடிகையை உட்கார சொல்லிட்டு அந்த பில்லியர்ட்ஸ் கேமை சில நிமிடங்கள் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ரொம்ப கேஷுவலாக வந்து அந்த நடிகையுடைய மடியில் உட்காந்துக்கிட்டாராம் அந்த டைரக்டர். அதுக்கு பிறகு இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து, என்ன நீ இண்டஸ்ட்ரிக்கு புதுசு மாதிரி பண்ணுற, நீ இத்தனை வருஷம் நடிக்கையாக தானே இருக்கிற, உனக்கு தெரியாதா இதெல்லாம் சகஜம்னு அப்படின்னு கேட்டாராம். நான் அந்த மாதிரி இல்லை சார், அதனால தான் நான் வந்து முன்னுக்கு வராமல் இருக்கிறேன் அப்படின்னு அந்த நடிகை சொன்னாங்களாம். இது அந்த நடிகையே என்கிட்ட கூப்பிட்டு, அதாவது ஃபோனில் கூப்பிட்டு சொன்ன விஷயம். அப்புறம் ஒரு பிரபலமான 4 எழுத்து நடிகர்கிட்ட ஒரு நடிகையை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், வாய்ப்பு கேட்டிருந்தேன். அப்போது பொதுவாக வந்து எத்திக்ஸ் பிரகாரம் நடிகை கிட்ட வந்து டைரக்டர்ஸ் ஃபோன் நம்பர் கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாது. பிஆர்ஓ மூலம் தான் எல்லா கரஸ்பாண்டிங்கும் நடக்கணும். ஆனால் அன்எத்திக்கலாக அந்த நடிகை கிட்ட அந்த நடிகர், அந்த நான் சொன்ன பிரபலமான நடிகர் ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கியிருக்காரு. என்கிட்ட என் எதிரில் தான் கேட்டார். ஓகே. அப்போ அந்த நடிகை ஒரு என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பத்தோடு என் முகத்தை பார்த்தாங்க. நான் வேறு வழி இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த நடிகைக்கு அந்த நடிகர்
அந்த பிரபலமான ஹீரோ நடிகர் ஃபோன் பண்ணி நான் ஏற்காடுக்கு போகிறேன், வா போயிட்டு வரலாம், நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. நான் எதுக்கு ஏற்காடு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஜாலி டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாலி டூர்னா இப்போ பட யூனிட்டோட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை, நான் மட்டும் தனியாக போகிறேன், ஸோ கம்பெனி தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாராம். இல்லை சார், நான் அதெல்லாம் வர வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது அந்த நடிகருடைய மனைவி பெயரும் நான் அறிமுகப்படுத்தின அந்த நடிகையுடைய பெயரும் ஒரே பெயர். ஸோ அந்த பேரை சொல்லி உங்கள் மனைவி தன் பெயரை சொல்லி உங்கள் மனைவி தான் இருக்காங்களே, அவங்கள கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன நீ புரியாத பொண்ணா இருக்க, ஜாலி டூர் போகிறதுக்கெல்லாம் போய் யாராவது பொண்டாட்டி கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டாராம். அவர் ஜாலியாக இருக்குன்னு பார்த்துருக்காரு, ஜோலி முடிக்க பார்த்துருக்காங்க. ஆமாம். அதுக்கு பிறகு அந்த நடிகர் அந்த நடிகைக்கு அதுக்கு பிறகு அவர் 2-3 படம் பண்ணிட்டாரு. அந்த நடிகைக்கு வாய்ப்பு தராமல் அவாய்ட் பண்ணிட்டார். இப்போ சப்போஸ் யாராச்சும் இந்த மாதிரி நடிகர்களுக்கு நடிகைகிட்ட அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இது பண்ணி அவங்க வளர விடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குமோ? கண்டிப்பாக நடக்கும். ஒரு நடிகை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னா வேணும்னே அந்த நடிகையை பற்றி அவதூறு கலப்புவாங்க. சம்மந்தப்பட்ட நடிகரோ டைரக்டரோ தயாரிப்பாளரோ, அந்த பொண்ணு வந்து சரியாக நடிக்க மாட்டா, நிறைய டேக் வாங்குவா, டைமுக்கு ஷூட்டிங்க்கு வர மாட்டா, அந்த மாதிரி நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்களை, பொய்யான விஷயங்களை பரப்பி விடுவாங்க. அதுவும் நடக்குது. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் பல நடிகைகள் வந்து கேமராவுக்கு முன்னாடி உட்கார்ந்து தாங்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க. சொன்னால் அவங்கள வந்து கட்டம் கட்டிடுவாங்க, அடுத்து வளர முடியாமல். ஆமாம். இப்போது என்னையே கூட என்ன மாதிரி ஓப்பனாக கேமராவுக்கு முன்னால் மீடியாவுக்கு முன்னாடி வந்து பேசுகிற பிஆர்ஓக்கள் எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது, ரொம்ப கம்மி. ஸோ இவனை வந்து நம்ம படத்துக்கு கூப்பிடக்கூடாது, காஸ்டிங்க்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சில டைரக்டர்கள் முடிவெடுத்ததும் எனக்கு தெரியும். எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நபர்கள் ஓப்பனாக பேசுறதுனால உங்களுக்கே அதுக்கான பாதிப்புலாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இதனால் நான் வந்து நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேட்டிகள் கொடுத்துட்ருக்கேன். இதனால் நான் இழந்தது தான் அதிகமாக தவிர இதனால் நான் வந்து ஈட்டியது சம்பாதிச்சது அப்படின்னாக்கா எதுவுமே கிடையாது. சில நல்ல உள்ளங்களுடைய அன்பை தவிர வேறு எதையுமே நான் சம்பாதிச்சது கிடையாது. ஆனால் நான் இழந்தது மானிட்டரி ப்ரொஃபஷ்னல்லி நான் இழந்தது அதிகம். சரி, எப்படி பார்த்தாலும் அப்படி, ஏன்னா நிறைய பேருக்கு அதில் இழப்பு அதிகம். ஏன்னா சினிமா தான் வந்ததுக்கப்புறம் வேற எதுக்கும் போகவும் முடியாது, அது ரொம்ப கஷ்டமாகவும் மாறிடும். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் அதை மீறியும் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் வந்து பேசிக்காக என் மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டுதோ அதை வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவன். இந்த என்னுடைய வெளிப்படைத்தன்மை காரணமாகவே த்ரூ அவுட் மை லைஃப் நான் இழந்தது அதிகம் உண்டு. மற்றவங்களுக்காக வந்து பொய் பேசுறது, ஜால்ரா போடுறது, முகஸ்துதி பண்ணுறது, இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. அரசியல் ரீதியாகவும் கூட எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் வந்து சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஓப்பனாக எழுதுவேன். இதனால் எனக்கு வந்து சில எதிர்ப்புகள், சில மிரட்டல்கள்லாம் கூட வந்திருக்கு. அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஸோ எதுவுமே கவலைப்படாமல் சமூகத்துக்காக ஆமாம் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றது. ஆமாம், இருக்கீங்க. என்னை வந்து கடவுள் படைச்சது என் மனசாட்சிப்படி இந்த சமூகத்துக்கு நான் வந்து கடமையாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்காரு. அந்த கடமையை நான் நிறைவேற்றிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் சார். ஆனால் இது ஒரு மேல் ஆக்டருக்கோ அப்படி ஒரு சுச்சுவேஷன், இப்போ ஃபீமேல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கல அப்படின்னா ஏதோ ஒரு அவங்க மேலே பழி போடுறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. ஆனால் மேல் ஆக்டர்ஸ்க்கு அந்த மாதிரியான ஆக்டருக்கு யாருக்குமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரதில்லை, அவங்க ஈஸியாக கடந்துட்டு போயிடுறாங்கல்ல. இப்போ தனுஷ் வந்து எத்தனையோ கேசஸ்லாம் மாட்டினாரு, அண்ட் தென் சிம்புக்கும் எத்தனையோ காசிப்ஸ் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. ஆனால் அவங்க கடந்து போகிறதும் அதே மாதிரி ஏன் ஃபீமேல் ஆக்ட்ரஸால் யாரையும் முடியல? மேல் ஆக்டர்ஸுக்கு வந்து, அதாவது ஹீரோக்களுக்கு வந்து பாலியல் தொல்லைகள் கிடையாது சினிமா துறையில். அது வந்து மாடலிங் துறையில் இருக்குது. மாடலிங் துறையில் ஆண்களுக்கும் பாலியல் தொல்லைகள் இருக்கு. அது பற்றி தனிப்பட்ட தகவல் என்கிட்ட பகிர்ந்தவங்களும் உண்டு. சினிமா துறையில் வந்து பாலியல் தொல்லைகள் கிடையாது. நீங்கள் எந்த பொருளில் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ இந்த சமூகத்திலேருந்து கடந்து போகிறது இருக்குல்ல, இன்னை வரைக்கும் நம்ம ஃபீமேலோடைய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் மேலுக்கு வந்து
அந்த அவங்க மேல விமர்சனங்கள் வைக்கப்படுது. இந்த ஆக்டர் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாரு, இந்த டைரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வருது. இவரால தான் வந்து என் லைஃபே போச்சுன்னு ஒரு ஹீரோயின் ஓப்பன் டாக்காவே கொடுக்குறாங்க. ஆமா. ஆனா அவங்களால ஈஸியா கடந்து போற மாதிரி ஏன் பெண்களால கடந்து போக முடியல? ஆக்ட்ரஸா வரவங்களால ஏன் கடந்து போக முடியல? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ம். சினிமா துறை வந்து ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. ம். இப்போ உதாரணத்துக்கு டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் உங்க சேனல்ல கூட ஒரு ஆமா. பேட்டிகள்லாம் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஆமா. அவர் வந்து கெட்டவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அது வந்து சிம்பு ஹீரோவை வச்சு பண்ணாரு. அது ட்ராப் ஆயிடுச்சு அந்த ட்ராப் படம். ஆயிடுச்சு. அந்த படத்தோட ஹீரோயின் லேகா வாஷிங்டன் ம். ம். அவங்க வந்து சிம்பு தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசியிருந்தாங்க. ஆமா. ஆனா அதுக்கு பிறகு லேகா வாஷிங்டன் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. தெரியல. ஆனா வந்து சிம்பு தொடர்ந்து அதை விடவும் பெரிய ஹீரோவா இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறாரு. ம். காரணம் என்னன்னா சினிமா துறையில வந்து இது சகஜம், இதை வந்து நீ வெளியில பேசக்கூடாது, இது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி, இங்க நீ வந்து ஆண்களுக்கு அடிப்பணிஞ்சு தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்கு. அது சகஜம்ன்ற வார்த்தையை ஏத்துக்க முடியாதுல்ல சார். மேல் டாமினேட்டடா இருக்குதுன்றதை ஒத்துக்கலாம். ஆனா சகஜம்னு எப்படி அது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்களே. அதுதான் அது அவங்களுடைய மென்டாலிட்டி. மென்டாலிட்டி. இது இதை போய் என்னத்த ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறான். இது இந்த துறை, நான் சினிமா துறையில மட்டுமே பாலியல் தொல்லைன்றது கிடையாது, எல்லா துறைகளிலும் உண்டு. இருக்கு. நான் வந்து பத்திரிகை துறையிலிருந்து வந்தவன். நான் வந்து ஒரு பத்திரிகையில நம்பர் 2வாக, அதாவது துணை ஆசிரியராக ஒர்க் பண்ணின பத்திரிகையில எனக்கு கீழே சபார்டினேட்ஸா பணிபுரிந்த பெண் நிருபர்களுக்கும் பாலியல் தொல்லை வந்தது. ஆமா, நிறைய இடத்துல இருக்கும் அது. நான் சொல்ல சினிமா துறையை சாராத பெண்கள் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபீமேல் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அந்த எடிட்டருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபரால பாலியல் தொல்லை நடந்துட்டு இருந்தது. நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நடந்துட்டு இருந்த விஷயம். நாங்கள் ஜாயின் பண்ணின பிறகு என்கிட்ட அந்த பெண்கள் வந்து முறையிட்டாங்க, இது போல் நடக்குது, எங்களால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து எடிட்டர் நான் சொல்கிறது வந்து பெண், அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு பெண்ணே தனக்கு கீழே பணிபுரிகிற பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்கும்போது அதை வந்து கண்டிக்காமலோ அதை அனுமதித்தும் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு இவர் வேண்டப்பட்டவர், அதனால் எங்களால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சில ஆதாரங்களை காமிச்சாங்க அந்த பெண்கள். நான் என்ன பண்ணேன், என்னுடைய இதுவே நேச்சரே அப்படிதான், விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இப்போ எப்படி நான் பேசிட்டு இருக்கணும் அதை முதல்ல அங்கேயும் போய் நான் அந்த பெண்களுக்கு சார்பாக எம்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி அந்த நபர் நடந்துட்டு இருக்கிறாரு, அந்த பெண் நிருபர்கள் வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த பெண் நிருபர்களையும் அந்த எம்டி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட நபரை, அதாவது அந்த பெண் எடிட்டருக்கு வேண்டப்பட்ட நபரை உடனடியாக டெர்மினேட் பண்ணிட்டார், வேலையை விட்டு தூக்கிட்டார். இதனால அந்த பெண் எடிட்டர் என் மேல கரம் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பழி வாங்கினதுலாம் தனி கதை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது போல வந்து எல்லா துறைகளிலும் பெண்கள்னாக்கா அவங்கள வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பல பேருக்கு இருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, நிச்சயமா கிடையாது, பல பேருக்கு இருக்கு. அது சினிமா துறை வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அது ஈஸியா மீடியா மூலமா வெளியே வருது. நான் இப்ப சொன்னது மாதிரியான தகவல்களை வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வந்து சினிமா துறை கிடையாது, பத்திரிகை துறை. இன்னைக்கும் கூட வந்து பத்திரிகை துறையில பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் நடக்கிறது உண்டு. எல்லா பத்திரிகையிலையும் சொல்லல, எல்லா பெண்களுக்கும் சொல்லல. சம் ஃபீமேல் விக்டிம்ஸா இருக்கிறாங்க. சினிமா துறையில வந்து அப்படி விக்டிம்ஸா இருக்கிற பெண்களை பத்தி பல பேர் மூலமாக செய்திகள் வெளியில வந்துடுது. அதான் விஷயம். சினிமா வெளிப்படையா இருக்கு, அது தெரியாம இருக்கு. அது ரகசியமாக நடக்கும். இப்போ சப்போஸ் சில ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க, பட் ஆனா அவங்களால முன்னுக்கு வர முடியாம இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க, பட் அவங்களால முன்னுக்கு வர முடியாம இருக்குல்ல, அதுக்கான காரணங்கள் என்ன? திறமையின்மை தான் காரணம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்ற வழக்கம்,
எந்த பெண்ணுமே எந்த நடிகையுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு முன்னுக்கு வந்துடலான்னு தப்பு கணக்கு போடாதீங்க. அது வந்து ஒருபோதும் வந்து வெற்றி நடக்காது. தராது. ம். உதாரணத்துக்கு நான் போன முறை உங்களுக்கு சேனல் கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருந்தேன். ம். ஒரு பெண் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கத்து நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்ட்டு அவளாக என்கிட்ட கேட்டா. அந்த நேரத்தில் ஒரு டைரக்டர் என்கிட்ட என் படத்தில் நடிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு பெண் வேணும், புதுமுகமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். இந்த பெண் வந்து அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் மட்டும் நடிச்சிருந்தா, ஆனால் அந்த படம் வந்து வெளிவராமல் முடங்கி இருந்தது. ம். ஸோ நான் வந்து இந்த பெண்ணை வந்து அந்த டைரக்டருக்கு கிட்ட நான் அனுப்பி வச்சேன். ம்ஹ்ம். இதை வந்து சட்டவிரோதம் கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து பிராத்தலை வந்து அதாவது விபச்சாரத்தை ஒரு தொழிலாக சில பெண்களை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆணோ பெண்ணோ செய்தால் மட்டும்தான் அது தவறே தவிர, இந்த நபர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாரு, நீ அதுக்கு ரெடியாக இருக்கிற, ம்ஹ்ம். நீ போய் நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறத வந்து சட்டப்படி தவறு கிடையாது. நான் வந்து வழக்கறிஞர்களிடம் கலந்து ஆலோசித்து விட்டு தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அது போல் அந்த ஆனா அவங்க மறுத்தாங்க அப்படின்னா அது தவறா வந்துரும். மறுத்து கட்டாயப்படுத்தப்படுது. வற்புறுத்தினால் தவறு. ம். 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 ஆனால் இதில் வற்புறுத்தலுக்கே இடம் இல்லை. இடம் இல்ல. வேணா வா இல்லாட்டி போ. ஆமாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு பெண் வந்து பணத்துக்காக ஒரு ஆண் கூட ஒரு உடலுறவு வச்சுக்கிறது தவறு இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ பணத்தை வாங்கிக்கிட்டு உடலுறவு வச்சுக்கிறது தவறு இல்லைன்னு சொல்லும்போது பட வாய்ப்புக்காக உடலுறவு வச்சுக்கிறதும் தவறு இல்லைங்கிறது அது அதுக்குள்ளேயே வந்துடுது, அடைக்கிறது. ஸோ அப்படி போய் அவள் நடிச்சிட்டு வந்தா. ஆனால் வந்து அதுக்கு பிறகு அவளுக்கு வாய்ப்புகளே வரல. ஏன்னா அவளுக்கு நடிக்க தெரியல. அந்த படத்தோட ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணார் அந்த பொண்ணை பற்றி. சார் அவங்க வந்து ஷூட்டிங்க்கு வந்த மாதிரியே தெரியல, அது வந்து வெளியூரில் நடந்த ஒரு ஷூட்டிங் அது படம். இந்த படம் இங்கே பிக்னிக் வந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஊர் சுற்றிட்டு ராத்திரி வந்து 11 மணிக்கு திரும்புகிறாங்க, 11 மணிக்கு திரும்பிட்டு காத்தால வந்து 8 மணி தான் எழுந்துக்கிறாங்க, நாங்கள் வந்து 9 மணிக்கு ஷூட்டிங் தொடங்குகிறோம், இவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து 10 மணி தான் வராங்க, அதுக்கு பிறகு வந்து கேமராவை பார்த்து பேசாமல் தலை குடிஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க, சொல்லி கொடுக்குற டயலாக்கை வந்து மனப்பாடம் பண்ணாமல் திரும்ப திரும்ப என்ன பேசணும்னு கேட்குறாங்க, நிறைய ரீடேக்ஸ் வாங்குறாங்க. இது போல் ஒரு பெரிய புகார் பட்டியலே வாசித்தார் அந்த ப்ரொடியூசரிங் கிட்ட. ஸோ திறமை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பெண் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கக்கூடியவளாக இருந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு பிரபலமான காமெடி நடிகர் ஒரு லீட் ரோலில் நடித்த படத்தில் அவள் நடித்தா. அதுக்கும் கூட வந்து ஒரு விதத்தில் மறைமுகமாக நான் காரணம், நேரடியாக காரணம் கிடையாது. என்னன்னா அந்த படத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பெண்ணை, அதாவது நேர்மையாக திறமையை மட்டும் காமிச்சு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணு நான் அந்த படத்தில் அதே படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப போராடி வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன். அந்த பெண்ணை வந்து இவ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டா. அந்த பெண் வந்து நான் சொன்ன அந்த பிரபல காமெடி ஹீரோ நடித்த முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து சுமாராக ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்தில் வந்து இவகிட்ட எனக்கு நீ நடிக்கிற படத்தில் எனக்கும் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கா. அந்த படத்தில் வந்து ஒரு 3 பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற கதாபாத்திரம் அந்த படத்தில். ஸோ இந்த பெண் நான் என் மூலமாக அறிமுகமான அந்த பெண் அந்த படத்தில் அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கு பிறகு வேற எந்த படமும் அவ கமிட்டான மாதிரியே தெரியல. அவளோட நடிப்பை சிலாகிச்சு எந்த பத்திரிகையும் எந்த மீடியாவும் எழுதவும் இல்லை. ஸோ இது நான் சொல்கிற சம்பவங்கள் நடந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் வந்து அவள் வெளியுலகத்துக்கு தெரியலை. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டுமே நம்பி வந்த பெண் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து யதார்த்தம். அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டும் திறமையின் காரணமாக முன்னுக்கு வந்த நடிகைகள் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டுமே நம்பி எந்த பெண்ணும் சினிமாவில் ஜெயிக்க முடியாது என்பது தான் யதார்த்தம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மேலும் நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி.
நேயர்களுக்கும் என் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்.